இந்தியாவோட நம்பர் 1 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். சிஎம்சி வெல்லூருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. எந்தெந்த கோர்ஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா எம்பிபிஎஸ், நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்க்கு. அதெல்லாம் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் February 23, 2026 ஓப்பன் ஆயிடுச்சு. அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆண்டவரில் போயிட்டு சிஎம்சி வெல்லூர் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு வெப்சைட் என்ன வருதோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் ஹோம், பேஷண்ட் போர்ட்டல், எஜுகேஷன், தேர்டாக எஜுகேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காலேஜ் ப்ராஸ்பெக்டஸ் யூஜி கோர்சஸ் இருக்கும். இந்த செகண்டாக இருக்க யூஜி கோர்சஸை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் ஏ அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் எம்பிபிஎஸ் புல்லட்டின் 2026 இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு அந்த அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ் ஓப்பன் ஆகும். அந்த ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன், அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆன்லைன் அப்ளிகேஷன் February 23, 2026 ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வித் பேமெண்ட் ஃபார் MNW கேட்டகரினா மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரி அப்படின்னு அர்த்தம். இது டயசிஸ் மூலியமாக ஒவ்வொரு டயசிஸ்க்கும் ஒரு சீட் அல்லது 2 சீட் ஃபில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு March 30, 2026 பேமெண்ட்டோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் ஆன்லைனில். அதே ஜெனரல் மெரிட் சீட் 2 சீட் இருக்குது. அந்த ஓப்பன் கேட்டகரியில் நான் போய் சீட் எடுத்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு லாஸ்ட் டேட்டு நீட் யூஜி 2026 ரிசல்ட் வந்ததுலேருந்து 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடணும் வித் பேமெண்ட்டோட. ஓகே, ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th April. லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்லேருந்து வாங்குறது 4th May 2026. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் April 4. மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன்லேருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மைனாரிட்டி நெட்வொர்க் மூலியமாக அப்ளிகேஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான ரிசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா May 4 கடைசி நாள். அதுக்கு முன்னாடி வாங்கிடணும். லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் Annexure 4 ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ அப்ளை த்ரூ அண்டர் கிராஜுவேட் காலேஜ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் கோட் 62. இது வந்து 4th May 2026. ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் நீட் யூஜி ஸ்கோர் கார்டும் அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் மூலியமாக தான் ஒவ்வொரு சீட்டுமே 100 சீட்டுமே ஃபில் ஆகும். அதற்கும் டேட் அப்புறம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 50% சீட்டும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 50% சீட்டும் ஒதுக்குறாங்க. இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய 50% சீட்டில் ஓப்பன் மெரிட் சீட்டுக்கு 2 சீட்டும் மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு 38 சீட்டும் சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாவுக்கு நமக்கு 10 சீட்டும் அவங்க அலாட் பண்ணுறாங்க. இதற்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வர 50 சீட்டில் 2 சீட்டு ஓப்பன் மெரிட், 38 சீட்டு மைனாரிட்டி நெட்வொர்க், 10 சீட்டு சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா. அதுக்கடுத்து கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தா 20% சீட்ஸ், அதில் 50 சீட்ஸ் இருக்கும். அதில் 20 சீட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டை சேர்ந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 30 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் ரிலிஜன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இப்படி தான் சீட் அலோகேட் பண்ணுறாங்க. மீதி எல்லாமே நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, நீட் யூஜி மெரிட் பேசிஸில் தான் அவங்க வந்து சீட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீஸ் வந்து 1200 ரூபா ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500 ரூபி, 1700 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதே போல் ஒரே அப்ளிகேஷன் தான் எல்லாருக்கும். அதில் எம்பிபிஎஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்க்கோ அலைடு ஹெல்த் டிகிரி கோர்சஸ்க்கோ அப்ளை பண்ணுறதா இருந்தால் அடிஷ்னலாக 500 ரூபி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 7 கோர்சஸ் தான் எம்பிபிஎஸ்ஸையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஏன்னா சிஎம்சி வெல்லூரில் எம்பிபிஎஸ் மட்டும் கிடையாது, நர்சிங் இருக்குது, அலைடு ஹெல்த் சயின்ஸ் இருக்குது. சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன? இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்குங்க. டியூஷன் ஃபீஸ் 3000 ரூபாய், ஒன் டைம் காலேஜ் ஃபீ அட் அட்மிஷன் 12260 ரூபா, அதர் ஆனுவல் ஃபீ 54,095 ரூபி, ஒன் டைம் பேமெண்ட் டு யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தா 14,975 ரூபா. டோட்டலாக 84,330 ரூபா பர் இயருக்கு டியூஷன் ஃபீஸாக வாங்குறாங்க, பர் இயருக்கு டோட்டல் ஃபீஸாக. அதுக்கடுத்து ஹாஸ்டல் டெபாசிட் சார்ஜ் வந்து போத் மென் அண்ட் விமனுக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் நீங்கள் பே பண்ணுறது. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பர் மந்த்துக்கு 8,000, அதாவது மெஸ் ஃபீஸ் அதெல்லாம் 8,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு February 23 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. February 23 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு.
மைனாரிட்டி நெட்வொர்க்கில் டயசிஸ் மூலயமா அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேமெண்ட்டோட மார்ச் 30க்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுறணும். அதே போல் ஜென்ரல் மெரிட் ஓப்பன் ஜென்ரல் மெரிட் 2 சீட்ஸ்க்கு போட்டி போடுவாங்க இல்லையா ஆல் இந்தியாவிலேருந்து, அவங்க நீட் யூஜி 2026 ரிசல்ட் வந்ததுலேருந்து, அதாவது ஜூன் மந்தில் நமக்கு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதுலேருந்து 2 வாரத்துக்குள்ளே அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெப்சைட்டில் போட்டுறணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிஎம்சி வெள்ளூருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட் அப்டேட் கொடுத்துருக்கோம். சிஎம்சி வெள்ளூரில் கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக சீட் எடுக்கிறவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓப்பன் மெரிட் சீட் 2 இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மைனாரிட்டி நெட்வொர்க் 38 இருக்குது. சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா இருக்குது. இதில் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே சிஎம்சி வெள்ளூர் வெப்சைட்டில் கண்டிப்பாக அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேயும் அப்ளிகேஷன் போட்டிருக்கணுங்கிறது இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சார் நான் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கிறது சேஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நீட் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சிஎம்சி வெள்ளூர் தான் என்னோட ட்ரீம் காலேஜுங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.